ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சது. இப்போ எபிசோடு 18 பார்க்கலாமா? இப்போ அனிதா அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரெக்னென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரவி அந்த பொண்ணுக்கிட்ட இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்து பில்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இது இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ரதி வந்ததும் ரீனா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறா. அதுக்கு ரதி சரி பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ரீனா நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லலான்னு சொல்கிறா. அதுக்கு ரதி சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேஜாவும் நவீனும் ஃபைல்ஸை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ராக்கி இங்கே ஃபைல் இல்லைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். கரெக்டாக தேஜா கையில் அந்த ஃபைல் கிடைக்கிது. தேஜா அந்த ஃபைல் இருந்த ஃபோட்டோவை உத்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு நவீன் அவன் அவ்வளோ அழகாவா இருக்கான் இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறான். இல்லை இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறா. இப்போ ரதி மேம் கிட்ட போய் அந்த ஃபைல் கொடுத்ததும் ரதி குட் ஜாப் நவீன் அப்படின்னு சொல்கிறா. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நவீன் எதுவும் இல்லைங்க மேம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ரதி சரி நான் போய் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ரதி கிளம்புனதும் தேஜா நவீன் கிட்ட ஏண்டா கண்டுபிடிச்சது நானு, நீ குட் ஜாப் வாங்குறியா? ஏன் நானும் சேர்ந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேயா அப்படிங்கிறா. அதுக்கு நவீன் மேம் தான் கேட்கலையா அதான் நான் சொல்லலைன்னு சொல்கிறான். அப்போ தேஜா மோகனுக்கு சம்மந்தமான ஃபைல்ஸ் வேறு ஏதாவது கிடச்சிருச்சுன்னா நீ மாட்டிப்பீல அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயும் சேர்ந்து தானே மாட்டுவேன்னு நவீன் சொல்கிறான். இப்போ ரீனா ரதிக்கிட்ட வினிஷாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க மேம். இப்போ 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த ஏஜ் படி டெலிவர் பண்ணால் பேபிக்கும் ரிஸ்க்கு அவளுக்கும் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். இப்போ ரதி அதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரீனாவும் அனிதாவும் அபார்ஷன் பண்ணிடலாங்க மேம் சொல்கிறாங்க. அதுக்கு ரதி சரி அவங்க அப்பாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ரீனா இல்லைங்க மேம் நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க பொண்ணே சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரதி அதுக்கெல்லாம் இப்போ டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஆர்கே சார் ரீனா சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பொண்ணே சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரீனா கிளம்புனதும் ஆர்கே சார்கிட்ட ரதி அந்த ரிப்போர்ட்டை காட்டி இதுதான் மோகனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஆர்கே சார் 100% இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேஜா அதே ஹாஸ்பிட்டலில் மோகன் அட்மிட் ஆகிருக்கிறத பார்க்குறா. இப்போ ராக்கி கிட்ட தேஜா இவன் பேர் மோகன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ராக்கி இல்லை இவன் பேர் இஸ்மாயில் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தேஜா ராக்கி கிட்ட கேட்குறா. அதுக்கு ராக்கி அவனுக்கு ஸ்டொமக் பெயின் அதனால தான் இங்கே வந்து அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்கிறான். ஸ்டொமக் பெயின் சொன்னால் அவனை ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்கான்னு தேஜா கேட்குறா. அதுக்கு ராக்கி நீயும் டாக்டர் தானே நீயே போய் கேளுன்னு சொல்கிறான். இப்போ தேஜா அவனை செக் பண்ணுறக்காக கம்பவுண்டர் அமைச்சு சார் இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ நவீன் அவங்கிட்ட ஒரு எமர்ஜென்சி உங்கள் ஃபோன் கொடுங்க ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் என்கிட்ட பேலன்ஸ் இல்லை பேட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ நவீன் வெளியே வந்ததோ ஃபோன் மட்டும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம்லான்னு கேட்குறான். அதுக்கு தேஜா ஃபோனை நம்ம வாங்குறது தேவையில்லை, அவன் ஃபோனை தரானா இல்லையான்னு பார்க்கறக்காக தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரீனா அந்த பொண்ணுக்கிட்ட அபார்ட் பண்ணிடலாமா, இங்கே ஹாஸ்பிட்டலோட ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்குது, அதனால உங்கள் அப்பாட்ட சொல்லி தான் ஆகணும், அது நீயே சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு வேணாம் மேம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரீனா உன்னால் இந்த வயசில் குழந்தைய பார்த்துக்க முடியாது, உன்னோட ஆசைக்காக பண்ண தப்புக்காக குழந்தையையும் உங்கள் அப்பாவையும் தண்டிச்சிடாத, அம்மா அப்பா இல்லாமல் வளர்கிற கஷ்டம் எனக்கு தெரியும், அந்த வலியை உன் குழந்தைக்கு கொடுத்துடாதன்னு சொல்கிறா. இப்போ அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பாட்ட சொன்னதும் அவருக்கு பேச்சே இல்லை. அவளோ சாரிப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவங்க அப்பாவோட கையை பிடிக்கும்போது அவங்க அப்பா தள்ளி விட்டுறான். அவளுக்கு வயிற்றுல அடிபட்டுருது. அடிபட்டதும் அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ அவளுக்கு ப்ளீடிங் ஆகுது. இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. அவங்க அப்பா கிட்ட ரதி இப்போ உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், சைன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சைன் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். அவள் சைன் பண்ணிவிட்டு சோகமாக வெளியே போய் உட்காந்துட்டாரு. போன எபிசோடில் எந்த டாக்டர்ஸுமே இல்லாதனால அந்த பொண்ணுக்கு ரீனாவும் அர்ஜுனுமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் டாக்டரா இல்லாமல் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறத இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த வீடியோவை மோகன் பார்த்துட்டு இருக்கிறத தேஜாவும் பார்த்துட்றா. இதோட எபிசோடு 18 முடிஞ்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆரி சினிமாஸ். தேங்க்யூ.